Hi friends, welcome to TPS Samayal. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் வித் ரப்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். செம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். அந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க சர்க்கரை எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து 2 ஏலக்காய் இது கூட சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இதுல குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இப்போ அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க 5 ல இருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தாவே தெரியும் ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து ஜாமுனுக்கு வந்து மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 175 கிராம் இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம், அப்புறம் ஜாமுன்ஸ் வந்து கரெக்டாக வராமல் போயிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இது வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்திருக்கேன். குலோப் ஜாமுனுக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணும்போது கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா ஜாமுன்ஸையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது இப்போ இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ ரப்டி வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது கூடவே வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா கொஞ்சம் வத்தி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடுப்பு அடிச்சிடும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் பால் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போ வந்து ரப்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ரப்டி வந்து செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் சர்வ் பண்ணிடலாம். குலோப் ஜாமுன் கூட வந்து ரப்டியை வச்சு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் வந்து செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.